தனியார் மின் நிலைய நிறுவனர் அகமது புகாரி மீதான பண மோசடி வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் செயல்பட்ட கோஸ்டல் எனர்ஜி மின் நிலையத்தின் நிறுவனரான அகமது புகாரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தரமற்ற நிலக்கரி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. ஒருபுறம் இருக்க சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் இருந்தது. எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படாத நிலையில் 2024ஆம் ஆண்டு அகமது புகாரி பிணையில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீதான வழக்கை ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி சிபிஐ சிறப்பு நீதிமன்றமும் அகமது புகாரி மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்தது. இதுபோன்ற வழக்குகளில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் நீண்ட காலம் காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து சட்ட ஆணையம் சீர்திருத்த பரிந்துரைகள் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் கோஸ்டல் எனர்ஜி நிறுவனத்தின் கார்ப்பரேட் திவால் தீர்வு செயல்முறை நடவடிக்கைக்கு எதிராக அகமது புகாரி வழக்கு தொடர்ந்துள்ளார்.